டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு இந்த சைனோசைட்டிஸ், யார் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு சைனஸ் இருக்குங்க, தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து தும்மல் இருந்துக்கிட்டே இருக்குது, மூக்கு அடைப்பு இருக்குது, முன்னெற்றியில் பார்த்திங்கன்னு சொன்னால் தீராத தலைவலி, இரவு பகல் எந்த நேரத்தில் எனக்கு தொந்தரவு இருக்குன்னே சொல்ல முடியல, எல்லா நாளும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், 6 மாதம் 1 வருடம் இப்படி தொடர்ந்து இந்த பிரச்சனையால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இது சரியாக்கவே முடியாதா, இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே வரும். நிறைய காரணங்கள். இந்த சைனஸுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வாமை தான் மிகச்சிறந்த, அதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பாக்டீரியா தொற்றுனால, வைரஸ் தொற்றுனால, பூஞ்சை நோய் தொற்றுனால கூட இந்த சைனஸ் ஏற்படும். சைனசைட்டிஸ்னால் என்ன? இந்த சைனஸ் திசுக்கள், அதாவது ஃப்ராண்டல் சைனசைட்டிஸும்பாங்க, எத்மாய்டு சைனசைட்டிஸும்பாங்க, அதே கூட மேக்ஸிலரி சைனோசைட்டிஸும்பாங்க. 3 வகையான இந்த சைனஸ் பார்த்திங்கன்னா 3 பகுதியில் நம்ம முகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முன்னெற்றியில் 2 புறமும் இருக்கும், அதே போல் மூக்கினுடைய மேற்புறம், அதே போல் இந்த கன்னத்தினுடைய மேல்புறங்கள், இந்த மேக்ஸிலரி சைனஸும்பாங்க. இந்த பகுதியில் அந்த சைனஸ் திசுக்கள் என்னாகும், வீங்கி அதே போல் நீர் கோர்த்து காணப்படும். அதனால தான் நமக்கு என்னாகும், வலி, தீராத தொடர் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மூக்கு அடைப்பு, தொடர்ந்து தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும், மூக்கிலிருந்து நீர் வடிகிறது. நிறைய பேர் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளுடைய உணவு முறை மாற்றம், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா இந்த தொற்று எளிதில் ஏற்படும். 12 வாரங்களுக்குள்ளே இந்த தொற்று 6லிருந்து 12 வாரம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாட்களில் இதை முழுமையாக நம்ம குணப்படுத்தணும். குணப்படுத்தலைன்னா வருடங்கள் கூட தொடர்ந்து இந்த நோய் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும், மூக்கிலேருந்து நீர் வடியும், நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது, இரவில் கூட நிம்மதியாக உறங்க முடியாது. இந்த தொற்றை நம்ம தடுக்கணுன்னா முதல்ல தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். உணவு சரியான நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். அந்த உணவு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள், காய்களாகட்டும் கீரைகளாகட்டும் எந்த இதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் நிறைய பயன்படுத்துகிறதுனால அதனால கூட நமக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். அந்த ஒவ்வாமைனால் இந்த சைனஸ் நமக்கு ஏற்படலாம். அப்போது என்ன பண்ணணும், சமைக்கிறதுக்கு முன்னாடி கீரை வாங்கினாலும் காய் வாங்கினாலும் அதை வெந்நீரில் நல்லா கழுவிட்டு அதை சமைச்சு நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது மருந்து, எளிய மருந்து, இதை தீர்க்கிறதுக்கு அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நிறைய உள் மருந்துகள் சொல்லியிருப்பாங்க. உள் மருந்துகளில் முக்கியமான மருந்தாக பயன்படுத்தப்படுறது பார்த்திங்கன்னு சொன்னால் தாலி சாதி சூரணம், திரிகடுகு சூரணம், கற்பூராதி சூரணம், சிவனார் அமிர்தம், பவள பஸ்பம், முத்துச்செப்பி பஸ்பம். இந்த மருந்தெல்லாம் உடனே கடையில் கேட்டு வாங்கி நீங்கள் உடனே சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு மாறுபட்ட குறிகுணம் தெரிஞ்சாலும் சரி, அல்லது சைனஸ் தொந்தரவாக இருந்தாலும் சித்த மருத்துவர் ஆலோசனையோடு இந்த மருந்துகளை வாங்கி அளவு பிரகாரம், அதாவது நாள் அளவு, மருந்தின் அளவு, துணை மருந்து, இதெல்லாம் சரியாக நம்ம கடைபிடிச்சா இந்த சைனஸை நம்ம கண்டிப்பாக வெல்ல முடியும். இப்போது கை மருந்தாக ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அதாவது ஓமவள்ளி தெரியும், துளசி தெரியும், நொச்சி தரும், எல்லாம் ஒரே அளவு எடுத்துங்க. ஓமவள்ளி, துளசி, நொச்சி இலை ஒரே அளவு எடுத்து நிழலில் உலர்த்தி 1-2 இடித்து வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம், ஓமம், கிராம்பு, வெற்றிலை சாறு விட்டு அரைச்சி அதை என்ன பண்ணுங்கள், நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 கிராம் அப்படின்னு சொன்னால் இந்த துளசி, ஓமவள்ளி, கற்பூரவள்ளி அந்த இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 கிராம். இதை நம்ம ஆவி பிடிக்கலாம். அதாவது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதை ஆவி பிடிச்சோம்னு சொன்னால் இந்த ஃப்ராண்டல் சைனஸாக இருந்தாலும் சரி, எத்மாய்டு சைனஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிலரி சைனசைட்டிஸாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் இருந்தாலும் இந்த சைனஸ் எளிய முறையில் செலவே இல்லாமல் வேறு பாதிப்பை ஏற்படுத்தாமல் முழுமையாக குணமாயிடும். மீண்டும் ஒரு தகவலோடு நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.